எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்ஸ் சேர்த்து செஞ்ச சுவையான ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் நூடுல்ஸில் செய்ய போகிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி குறுக்காக கட் பண்ணிக்கோங்க. ஆனியனை கட் பண்ணியாச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பாதி அளவு கேப்சிகத்தை கட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது சேர்க்குறதுனால நூடுல்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் சேர்க்குறதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயோட உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நான் 2 சேர்க்குறதுனால ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறதுனால இதில் காரம் அவ்வளோவா தெரியாது. இதுவும் இருக்கட்டும். அப்புறமா இதில் சேர்க்குறதுக்கு 100 கிராம் கேபேஜை கட் பண்ணிக்கிறேன். கேபேஜை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதையும் சென்டரில் கட் பண்ணிவிட்டு சின்னதாக நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. கேரட்டை கட் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்க்குறதுக்கு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிரேட்டரை வச்சு துருவியும் சேர்த்துக்கலாம். ஸோ நூடுல்ஸுக்கு பூண்டு சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும். இதே மாதிரியே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சேர்த்த அளவுகள் 250 கிராம் நூடுல்ஸ்க்கு. இதுவே உங்களோடது 500 இருந்தால் நீங்கள் இதை டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்தியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த முட்டையை ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதுவும் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அகலமான பவுலில் 250 கிராம் ஹக்கா நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு தேவையான அளவு வெந்து வரும். இதை ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி சொதண்டு ஆயிரும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாமே தனித்தனியாக கலந்து வந்துடுச்சு. இதை நம்ம ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி நச்சு பார்த்தோம்னா இது ஈஸியாக கட் ஆகும். இப்போ இதை ஒரு வடிகட்டியை வச்சு கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம வடிகட்டி எடுத்த இந்த நூடுல்ஸை மறுபடியும் நார்மல் வாட்டர் சேர்த்து திரும்பவும் வடிகட்டிக்கிடலாம். நம்ம எதுக்கு இதில் திரும்பவும் நார்மல் வாட்டரை சேர்க்குறேன்னா அப்போ தான் நம்மளோட நூடுல்ஸ் சாகி ஆகாமல் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். இதையும் நம்ம ரொம்ப நேரம் போட்டுட்டோன்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். ஸோ சரியான பக்குவத்தில் எடுத்துருங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்த நூடுல்ஸை அதே பவுல்லையே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா நூடுல்ஸ் கூட படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டு இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிடலாம். நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது கீழே அடிப்பிடிக்காது. இது நல்லா மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடணும். இப்போது ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு மணம் வரணும். அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற காய்கறிகள் எல்லாமே ரொம்ப வதங்கக்கூடாது. இது ஒரு 3/4 வாசி வதங்கினா போதும். அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். கேரட் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேபேஜை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணும்போது தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் கலர் குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நூடுல்ஸில் சேர்க்குற வெஜிடபிள் கலர் மாறக்கூடாது.
ஸோ அப்போ தான் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் நம்ம பெப்பர், சோயா சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறம் இது உடஞ்சிடாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக கலந்து விடுங்க. பெப்பர் வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ காரத்துக்காக இங்கே மெயினாக நம்ம பெப்பர் தான் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாயோட சீட்ஸை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருக்கிறதுனால காரம் அவ்வளோவா இருக்காது. பட் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா இதை இப்படியே சாப்பிடலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எக்கு சாப்பிடுவோம். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்க்ராம்பிள்டு எக்கை இதில் சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜிடபிள் எக் ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.